If the trigonometric equation cos theta equal to 0, then the general solution is theta equal to 2n plus 1 pi by 2, comma n belongs to z. அதாவது cos theta எப்போலாம் 0வா மாறும், அதுக்கான general solution என்ன? theta equal to 2n plus 1 pi by 2 இருக்கும்பொழுது எல்லாமே cos theta 0வா மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேரடியாக இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணும்பொழுது நமக்கு மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, கார்ட்டீசியன் பிளேனில் நாம் செக் பண்ணுறோம். இங்கே 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பை பை 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல காஸுடைய வேல்யூ செக் பண்ணுங்கள். காஸ் 90 டிகிரியுடைய வேல்யூ என்னென்னா 0. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டான இங்கே காஸ் 270 டிகிரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 90, இங்கே 3 பை பை 2. இந்த இடத்துல காஸோடைய ஃபங்க்ஷன் என்ன ரொட்டேட் ஆனாலும், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனோ இல்லை ஆஃப் ஆஃப் த ரொட்டேஷன் வரும் பொழுது வேல்யூஸ் வந்து 0வாகவே இருக்கும். ஸோ ஒரு முறை செக் பண்ணலாம். மறுபடியும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 90க்கு காஸ் 90க்கு 0, மறுபடியும் இங்கேருந்து ஒரு காஸ் 3 பை பை 2, அதாவது காஸ் 270 டிகிரிக்கும் நமக்கு ஆன்சர் 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து ஆஃப் ஆஃப் த ரொட்டேட் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், 190, 290, 390, 490, 590, அதாவது காஸ் 5 பை பை 2க்கும் உங்களுக்கு என்னவா இருக்கும் 0. இப்போ 5 பை பை 2னா 5, அடுத்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணும்போது 6, இங்கே 7, அதாவது இங்கே 5 இருக்கா, 5லேருந்து இங்கே ரொட்டேட் பண்ணிங்கன்னா 6, 6லேருந்து 7. அப்போ இந்த இடத்துல காஸ் 7 பை பை 2க்கும் என்ன ரிசல்ட்ஸ் வரும் 0. 7க்கு அப்புறம் இங்கே என்ன ஒரு குவாட்ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 8 பை பை 2, அடுத்து 9 பை பை 2. இந்த இடத்துல கவனி, காஸ் 9 பை பை 2க்கும் அதே மாதிரி 0 வரும். இதை ரொட்டேட் பண்ண எக்ஸட்ரா, இதுலேயும் ரொட்டேட் பண்ண எக்ஸட்ரா. இப்போ இதுக்கெல்லாம் ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, அந்த ஜென்ரல் சொல்யூஷனை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவனி, காஸ் டீட்டா எப்போதெல்லாம் 0ங்கிற ஆன்சரை கொடுக்கும்னா, நீங்கள் டீட்டாவுடைய வேல்யூ அந்த ஆட் நம்பரில் வந்திருக்கும் பாருங்கள். இங்கே 1 பை பை 2, இங்கே 3 பை பை 2, இங்கே 5 பை பை 2, இங்கே 7 பை பை 2, இங்கே 9 பை பை 2. ஆட் நம்பர் நமக்கு மல்டிபிள் அப்படியே தொடர்ந்து வர்றதால என்ன பண்ணுறோன்னா, ஆட் நம்பருக்கான நொட்டேஷன் 2n + 1, 2n + 1 இன்ட்டு பை பை 2. இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0க்கு, காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0க்கு டீட்டா வேல்யூ வந்து 2n + 1 பை பை 2. இங்கே ஸ்மால் n என்னவாக இருக்குன்னா இன்டீஜர். இதை நம்ம வந்து ஃபார்முலா படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா டைரெக்டாகவே எழுதி பழங்க. அதாவது காஸ் 2n + 1 பை பை 2 தட்ஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் 2n + 1 பை பை 2, அதாவது டீட்டாவுடைய வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா 0 அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இங்கே என்னுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, z. n belongs to z. Thank you.